ஹாய் ஆல், வெல்கம் டு தமிழ் சமையல். எங்கள் ஊர் ஸ்டைல் கோயம்புத்தூர் ஸ்டைல் பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், வரமிளகா 6 வரமிளகா பிச்சு போட்டுக்கோங்க, 7 பல்லு பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க, கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 2 கை சின்ன வெங்காயம் போடலாம், இல்லாட்டி 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி நல்லா முழுசாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் உப்பு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருந்தேன், 1/4 கிளாஸ் பருப்பு துவரம் பருப்பு அது கூட ஊற வச்சுருந்தேன். இது ரெண்டுக்கும் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பருப்பு சாதம் நல்லா குழஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்டைல் கொங்கு நாடு பருப்பு சாதம் ரெடி. அரிசி பருப்பு சாதம். இதுக்கு மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கொத்தமல்லியும் தூவி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு பொட்டேட்டோ வறுவலோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.